ஒரு நாளும் விட்டு விலகாத இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபெரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிவோ எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் 2 பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து திரும்பவுமாய் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எவ்வளவு அவர்களை நேசித்தாரை, எவ்வளவு ஒரு நேசம் அவங்க மேல அவர் வைத்திருந்தார். அவர் திரும்பவுமாய் அவர்களை தேடி தேடி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இது சீமோன் பேதுரு அவரோடு கூட உள்ள நண்பர்கள் எல்லாரும் அவங்க திரும்பவுமாய் மீன் பிடிக்க நான் போகிறேன் என்று சொல்லி, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று கூப்பிட்ட போது அவங்களும் நாங்களும் வரோம்னு சொல்லி பேதுருவிடத்துல போறாங்க. அவன் ஏன் மீன் பிடிக்க போகிறான்? அவன் பேதுரு உள்ளத்துல, நான் ஒரு தோல்வியான ஒரு மனுஷன், நான் தோல்வியை சந்தித்தேன். இயேசுனோடு கூட நான் 3.5 வருஷம் இருந்தாலும் அவரை நான் மறுதலித்து விட்டேன். நான் அப்போஸ்தலனா இருக்க நான் தகுதி இல்லாதவன், நான் லாய்க்கு இல்லாதவன், கிறிஸ்துவை குறித்து நான் சொல்லுகிறதற்கும் நான் தகுதியற்றவன் என்று சொல்லி அவன் தன்னை குறித்து அவன் நினைத்தபடினால ஊழியம் செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து சீஷர்லத்துல நிறைய விஷயங்களை சொன்னார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, அவர் மனிதனாக அவர்களோடு கூட இருக்கும்போது சொன்னார், நீங்க இப்படி போய் சுவிசேஷம் சொல்லணும், நீங்க கிராமத்துக்கு போனா இப்படி இருக்கணும், நீங்க என்னென்ன எடுத்துட்டு போனோம், என்னென்ன எடுத்துட்டு போகக்கூடாது, எப்படி அவர்களுக்காக எப்படி அவர் பயிற்றுவித்தார், சொன்னாரு. ஆனாலும் பேதுரு வாழ்க்கையில அவன் தன்னை தகுதி இல்லாதவனாக அவன் நினைத்தபடியினால என்ன செய்யறதுன்னு அவன் தெரியாம திரும்பவுமாய் நான் மீன் பிடிக்கிற தொழிலுக்கே நான் போக வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அவன் தன்னை தோல்வியுற்றவனாக அவன் நினைத்தான். ஆனாலும் கிறிஸ்து அவனை விடவில்லை. அவன் முயற்சி செய்கிறாங்க. முறையே போய் அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவனால் எதுவுமே பிடிக்க முடியவில்லை. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதனை கிறிஸ்து அழைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில எந்த ஒரு காலகட்டத்திலும் கைவிடாத தேவனாக அவர் இருக்கிறார். அவர் அழைத்தது உண்மையானால் முற்றுமுடிய கடைசி வரைக்கும் நடத்த அவர் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக அவரை சார்ந்து கொண்டு நாம கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்களை, சொன்ன காரியங்களை, நமக்கு கொடுத்த தரிசனங்களை நம் வாழ்க்கையில அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கு நாம பிரயாசப்பட வேண்டும், நம்மை விட்டு கொடுக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருந்தால், கர்த்தராக இருந்தால் அவர் சீமோனை தேடி வருகிறார், அந்த கடற்கரைக்கு வருகிறார், சீஷர்களை அவர் காணும்படியாய் வந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நமக்கு தாமதமாய் இருந்தாலும், நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நம்மை குறித்தே நாம தாழ்வாய், நான் தகுதி இல்லாதவள், எனக்கு இதை நான் செய்யறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, இதை நான் செய்யறதுக்கு எனக்கு அறியாதவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம ஒதுங்கி நம்மை நாம தாழ்வுபடுத்தி இருந்தாலும், ஆண்டவர் கர்த்தருடைய வல்லமை நம் மீது இருக்கும்போது, அவருடைய அழைப்பு நம் மீது இருக்கும்போது, நமக்கு தேவையான காரியங்களை, பலத்தை, வரங்களை, கிருபைகளை தந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பேதுருவை பார்த்து அவர் தேடி வருகிறார். பேதுரு அழைக்கிறாரு. நீ தொடர்ந்து நம்ம அதை தியானிப்போம். இப்போ இன்றைய தினத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நம்மை குறித்து நாம் நினைப்பதல்ல, நம்மை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார், தேவனுடைய திட்டங்கள் என்ன என்று சொல்லி. எல்லா மனுஷரும், நம்ம ஒருவனும் நல்லவன் இல்லை, ஒருவரும் பர்ஃபெக்டான ஜனங்க யாரும் இல்லை. ஆனாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில
ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து, ஆண்டவரே நான் தகுதியுள்ளவர் அல்ல, ஆனால் என்னை தகுதிப்படுத்துகிறவர் நீராக இருக்கிறேன். நான் பலவான் அல்ல, ஆனால் என்னை பலப்படுத்துகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் ஞானவான் அல்ல, ஆனால் ஞானத்தையும் ஆலோசனையும் அருளுகிற பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவரை சார்ந்திருக்கும் போது தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற, நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதை வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பு நிறைவேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, பேதுரு தோல்வியுற்று போன போது அவரை தேடி நீர் போனீர். ஆண்டவரே, பேதுருவை பயன்படுத்தினீர். பேதுரு வாழ்க்கையில கர்த்தரின் மகத்துவமான காரியங்களை செய்தீர். இந்த வாழ்க்கையில அந்த தாழ்வின் மனப்பான்மையை எடுத்து போட்டு கர்த்தருடைய வல்லமை என்னில் இருக்கிறது, இந்த மட்பாண்டத்தில் நான் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்ல, கர்த்தரை மாத்திரம் நம்பி செயல்பட, உம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ள, உம்முடைய ஞானத்தை கிருபைகளை சார்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாருமையா. தொடர்ந்து நீர் வழி நடத்தும், பலப்படுத்தும். உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்துக்குள்ள முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற நீரே மகிமைப்படும். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.